வெல்கம் டு அவிபீட்டா. நிறைய பேருக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஈக்விட்டியில் எத்தனை டைப்ஸ் இருக்கணும்னு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஈக்விட்டி ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ஆர் ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதை ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. இதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் வராது. இதனால உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து கம்மியாகும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட வெல்த்தும் வந்து நல்லா கிரியேட் ஆகும் கம்பேர்ட் டு கேஷ் அண்ட் பாண்ட்ஸ். சில ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே உங்களுக்கு ஹை டிவிடெண்டோ கிடைக்கும். இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஈக்விட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் இருக்க 8 டைப்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து 80% வரைக்கும் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்க கம்பெனி தான் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. இதில் டாப் 100 கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஆகிருக்கும். இதில் ரிஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு மாடரேட்டாக வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இதில் 20% வந்து கேபிட்டலைசேஷன் வச்சிருப்பாங்க. இதில் பிலோ 250 கம்பெனிஸில் வந்து லிஸ்டட் ஆகியிருக்க கம்பெனிஸ் தான் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இதில் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க் வந்து ஹையாக இருக்கும். மல்டி கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்பில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மல்டி கேப்னு சொல்லுவாங்க. இதில் ரிஸ்கோ ரிட்டர்ன்ஸை வந்து மாடரேட்டாக இருக்கும். தீமெட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தீமெட்டிக் ஃபண்ட்ஸில் வந்து குறிப்பிட்ட செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இன்ஃப்ரா, மெடிக்கல், ஐடி, பேங்கிங் இந்த மாதிரி 21 செக்டார் இருக்குது. இதில் 5 செக்டாருக்கும் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. செக்டார் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து செக்டாரல் ஃபண்டு. எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் செக்டாரை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் கேர் செக்டாரில் ரிலேட்டடான ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். டிவிடெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியோட ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதில் ஆவரேஜ் மார்க்கெட்டை விட ஹை டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பெஞ்ச்மார்க்கை விட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து ஹையாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இதை வச்சு உங்களுக்கு ஈக்விட்டியை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கோம் நம்புகிறோம். இப்போ நம்ம அவிபீட்டா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபினான்ஷியல் டூல்னு நமக்கு ஷோ ஆகும். அதில் வந்து லம்சம் கேல்குலேட்டர், எஸ்ஐபி கேல்குலேட்டர், காஸ்ட் ஆஃப் டிலே எஸ்ஐபி கேல்குலேட்டர், எஜுகேஷன் கேல்குலேட்டர், மேரேஜ் கேல்குலேட்டர், ரிட்டையர்மெண்ட் கேல்குலேட்டர், எஸ்ஐபி டென்ஷர் கேல்குலேட்டர், இஎம்ஐ கேல்குலேட்டர், எஸ்ஐபி ஸ்டெப் அப் கேல்குலேட்டர், எஸ்ஐபி பிளானர் கேல்குலேட்டர், எஸ்டபிள்யூபி பிளானர் கேல்குலேட்டர் இருக்குது. இதில் நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஐபி கேல்குலேட்டரை வந்து சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5000 வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து எப்போவுமே நம்ம லாங் டைம் ஹோல்ட் பண்ணால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆகும். ஸோ வந்து நான் வந்து 25 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். எப்போவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 12 to 15% வரைக்கும் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுக்கும். ஸோ வந்து நான் 15 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் 15 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. வெல்த் கெயின்ட் வந்து 1,49,20,369 rupees வந்து உங்களுக்கு கெயின் ஆயிருக்கும். டோட்டலாக உங்களோட கையில் வந்து கிடைக்கிறது வந்து 1,64,20,369 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அவிபீட்டா ஆப்பில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எப்படி ஃபண்டை சூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செலக்ட் கேட்டகரிஸில் வந்து ஈக்விட்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு வந்து லிஸ்டட் ஆகும். ஈக்விட்டியில் பாருங்கள் கான்ட்ரா, டிவிடெண்ட் எண்டு, இஎல்எஸ்எஸ், ஃப்ளெக்ஸி கேப், ஃபோக்கஸ்ட் ஃபண்டு, குளோபல், இண்டெக்ஸ், லார்ஜ் அண்ட் மிட் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், செக்டாரல், ஷேர்ஸ், ஸ்மால் கேப், தீமெட்டிக், வேல்யூ, ஈக்விட்டி சேவிங், சில்ட்ரன்ஸ் ஈக்விட்டி, ரிட்டையர்மெண்ட் ஈக்விட்டி. நீங்கள் வந்து எந்த ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்மால் கேப்பை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஸ்மால் கேப்பில் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு வந்து லிஸ்டட் ஆகும். இப்போ நான் டாட்டா ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். எப்போவுமே வந்து பாஸ்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ்ல இருந்து நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ஏவி எவ்வளோ ஹை அண்ட் லோ போயிருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். டாப்பில் பார்த்தீங்கன்னா என்ஏவி வந்து ஷோ ஆகும். அதில் எவ்வளோ என்ஏவி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்ஸு. இந்த சார்ட்டில் வந்து 1 இயர் 3 இயர் 5 இயர் உள்ள வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எவ்வளோ போகிருக்கு என்ஏவி அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன்ஸை வச்சு மட்டுமே ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் யார், அவர் எந்த கம்பெனியில் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காரு, அண்ட் எவ்வளோ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆகும். நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.